அப்போ ஒரு நேரத்தில் நான் என் வீட்டில் இருந்தால் இப்போ அழைச்சி பேசினார் ரத்தன், அந்த மாதிரி தினகரனோட கூட்டணிக்கு போகலாமான்னு கேட்டேன். அவருக்கு இது என்னன்னா எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலைன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது, கட்சியை வளர்த்து கொண்டு போகிறது கடினம், அதனால நான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது, நான் தினகரனோட கூட்டணி போகணுமான்னு. இப்போ எம்எல்ஏ ஆகணுங்கிறத அவர் விருப்பமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நீ எம்எல்ஏ ஆகுதுன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா இப்போ தினகரன் கூட போக வேணாம், அவர் கூட வேணாம், அதுக்கு நீங்கள் திமுக கூட போகலாம். அப்படியே விமர்சனங்கள் வந்தால் அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுதான் சரியாக இருக்குன்னு நீ விரும்பிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னது உண்மை. நான் சொன்னேன். அப்போ சொன்னார், இல்லை நான் ஒருத்தர் இருந்தால் தான் நல்லது, யாருமே ஒன்றும் இல்லாமல், சரி உங்கள் விருப்பம் போங்கன்னு சொன்னேன். அது நான் சொன்னேன். அவர் தினகரன் கூட போகிறேன்னாரு, அதை சொல்லலைன்னு சொல்லியிருக்கணும்ல அவர். அதுக்கு நீ இங்கேயே போகலான்னு நான் சொன்னேன். அது சொன்னேன். அது போயிருந்தா அவர் அது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது வேணாம், நீங்கள் இங்கே போங்கன்னு நான் தான் சொன்னேன். 26 சாத்தியமானு எனக்கு தெரியல. நானே கூட தம்பி கேபிரியலுக்கு கொடுத்ததில் கொடுத்துருக்கு. யார் ஒருங்கிணைக்கிறது, யார் கேட்பா? சரி நான் கேட்பேன், வேற யார் கேட்பா?